ஸ்ரீ குருப்பியோ நமஹா. இந்த கந்தபுராணம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம சுவாமியோட இன்னொரு அழகான திருவிளையாடலை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் நம்ம முருகவேல் திருக்கைலாயத்தில் ஜாலியாக விளையாடின்னு இருந்தார். அப்போது பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணுறதுக்காக பிரம்மதேவன் மற்ற தேவர்கள் கூட எல்லாரும் சேர்ந்து வந்தான். பிரம்மா ஈஸ்வரனை சேவிச்சுட்டு வரும்போது அங்கே விளையாடின்னு இருக்கிற முருகனை பார்த்து அலட்சியமாக ஒரு நமஸ்காரம் கூட பண்ணாமல் கர்வத்தோடு போனார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு, நம்ம ஆற்றுல சில சமயம் வெளியிலேருந்து யாராவது வரும்போது இவன் சின்ன குழந்தை தானேன்னு அலட்சியமாக இருப்பாள். ஆனால் அந்த குழந்தை ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டு பெரியவாளை திணற அடிக்குமே, அதுபோலத்தான் இங்கேயும் நடக்க போகிறது. பிரம்மதேவன் முருகனை பார்க்காம போனப்போ முருகன் நம்ம கந்தவேலுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. பிரம்மனை கூப்பிட்டு, நீ என்ன தொழில் பண்ணுறேன்னு கேட்டார். பிரம்மனும் கர்வமா ஈஸ்வரன் ஆணையால் எல்லா ஜீவன்களையும் படைக்கிற தொழில் பண்ணுறேன்னு சொன்னார். உடனே சுவாமி கேட்டார், அப்படியா? அப்போ வேதங்கள் எல்லாம் உனக்கு நன்னா தெரியுமோ, சொல்லு பார்க்கலாம்னு கேட்டார். பிரம்மன் உடனே ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை சொல்லி வேதத்தை ஆரம்பித்தார். நில்லு, முதல்ல சொன்னியே ஓம், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுன்னு கேட்டார் நம்ம குமாரவேல். பிரம்மர் தடுமாறினார். பிரம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. 8 கண்ணையும் முழிச்சுண்டு திருன்னு விழிச்சார். வெட்கப்பட்டு திகைத்து போய் நின்றார். ஈஸ்வரன் அருளால பிரணவத்தை ஓதினாரே தவிர அதுக்கு உண்மையான அர்த்தம் அவருக்கு தெரியல. இதை எப்படி சொல்லலாம்னு, நாம் ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு போய் பரீட்சையில் எழுதுகிற மாதிரி தான். அர்த்தம் புரியாமல் ஸ்லோகம் சொன்னால் எப்படி? நம்ம சுவாமி அதையெல்லாம் ஒத்துக்குவாரா என்ன? அர்த்தம் தெரியாமல் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சுவாமி இப்படி ஒரு லீலை பண்ணியிருக்கார்னு நமக்கு தோன்றுறது. அப்புறம் அவ்வளவுதான். அர்த்தம் தெரியாமல் நீ இப்படி படைப்பு தொழிலை பண்ணுவேன்னு கேட்டு பிரம்மாவோட 4 தலையிலேயும் நறுக்குன்னு குட்டினார் நம்ம சுவாமி. குட்டினது மட்டும் இல்லாமல் அவருக்கு விலங்கும் பூட்டி சிறையில் அடைச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? கந்தமாதன மலைக்கு போய் தானே எல்லா உயிர்களையும் படைக்கிற பொறுப்பை ஏற்றுண்டு ரொம்ப சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் நம்ம முருகப்பெருமான். வேதத்தோட எல்லையாகவும் பரஞ்சோதியாகவும் இருக்கிற நம்ம ஆறுமுகன் படைப்பு தொழிலை செஞ்சதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் சொல்லுங்க இல்லையா? வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா.